ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவன் நம்மை திருப்திப்படுத்தி நடத்துகிறார். உங்களை திருப்தியாக உங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நல்ல திருப்தியான ஒரு வாழ்க்கையை இந்த நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். ஏன்னா அவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நான் வாழ்கிற உலகத்தில் திருப்தி இல்லாத உலகம். குடும்பங்களில் பிரச்சனைகளுக்கு காரணமே என்ன அப்படின்னா, திருப்திப்படுத்த முடியாத ஒரு நிலைமை தான் இன்றைக்கி அநேக இடங்களில் பல விதங்களில் நிச்சயது. ஆமாம், சம்பளம் வாங்கி கொண்டு வீட்டுக்கு கொடுத்து திருப்திப்படுத்த முடியலை. மார்க்கு எடுக்க சொன்னால் பிள்ளைகள் படித்து மார்க் எடுத்து பெற்றோரை நிச்சயில திருப்திப்படுத்த முடியலை. இப்படி பார்த்திங்க அப்படின்னா தேவைகள் நமக்கு நிறையா இருக்கும்போது, வருமானம் குறையாக இருக்கும்போது வாழ்க்கை திருப்தி இல்லாத, ஏதோ எப்படி இருக்கீங்க அப்படின்னா இருக்கையா அப்படிங்க, எப்படி குடும்பம் போகுது அப்படி ஒரு மாதிரி போயிட்டுருக்கு அப்படிமா. காரணம் என்ன அப்படின்னா திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் தேவனை சார்ந்திருக்கிற நமக்கு உங்களுக்கு திருப்தியாக ஆண்டவர் நினைச்சுவார். திருப்தியாவீர்கள் என்கிற ஒரு அற்புதமான வாக்கை இன்றைக்கி கொடுக்குறாரு. அதனால் நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க எல்லா விதத்திலும், கிருபையிலும் வரத்திலும் சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும். குறைவுபடுறது தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், திருப்திப்படுத்த போகிறார். என்ன சொல்றான்னு பார்ப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும். எப்படி நம்மளை திருப்திப்படுத்துவாராம்? தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். அதனால் திருப்தி. எதனால்? தேவன் நமக்கு வேண்டியதை தருவார். சங்கீதம் 4 வசனம், அவர்களுக்கு தானியம் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கணும் அதிகமான சந்தோஷத்தை. இல்லைங்களா? அந்த தானியத்தையும் தருவார், திராட்சை ரசத்தையும் தருவார், எண்ணெயும் தருவார். அதோடு எதை தருவார் அப்படின்னா சமாதானத்தை தருவார். அப்போ நமக்கு வேண்டிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்குது. இந்த 3 எதை குறிக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் கற்றுத்தரக்கூடிய ஆசீர்வாதத்தை, வசதிகளை, மேன்மையை என்ன செய்யுது குறிக்கிறது. இந்த 3க்குமே வேதத்தில் என்ன செய்யுது ஆதாரங்கள் இருப்பதை நாம் என்ன செய்ய பார்க்கணும். அதனால் நமக்கு உங்களுக்கு இன்றைக்கி என்ன தேவை? வேலை தேவைன்னா வேலை தருவார், குழந்தை தேவைன்னா குழந்தை தருவார், திருமண காரியங்களை திருமண காரியம் நடத்தி தருவார், ஆத்துமாக்கள் தேவைன்னா ஆத்துமாக்களை தருவார், நமக்கு வீடு தேவைன்னா வீட்டை தந்து நமக்கு நல் வாழ்க்கை தந்து நம்ம என்ன செய்வார், திருப்திப்படுத்துவார். தேவன் ஒருபோதும் நம்மை வாக்கு மாறுகிறவர் கிடையாது. அவர் திருப்தியாக்குகிறவர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிற சொல்கிறார் இல்லையா? பைபிளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரூத்துக்கு என்ன தேவை அப்படின்னா மாமியார்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், நான் ஏதாவது போய் வயல்வெளியில் ஏதாவது தானியம் கிடைக்குமா அப்படின்னு போனால் தாராளமான ரூத்தின் புஸ்தகத்தை வாசித்து பார்க்குறோம். அவள் வேலைக்கு போகும்போதும் போவாஸ் சொன்னான், அவள் கொஞ்சம் பறக்கிறதுக்கு என்ன செய்யுங்க, கொஞ்சம் சிந்த விடுங்கள் அப்படின்னா அப்பவும் தானியம் கிடச்சிது. போவாஸை பார்க்கும் போது என்ன செய்தாப்புல போரைய பிடின்னு சொல்லி அதில் என்ன செய்தான் தானியங்களை கொடுக்குறார். கடைசியில் பார்த்தீங்கன்னா தானியத்திற்கெல்லாம் தலைவியாய் கர்த்தர் என்ன செய்தார் பார்த்தேன். அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், கண்டிப்பாக உங்களுடைய உணவு பற்றாக்குறை, தேவை பற்றாக்குறை தந்து நடத்துவார். கானாவூர் கல்யாண வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திராட்சை ரசம் குறைவுபட்டாச்சு. அப்போ கச்சாடில் தண்ணி ஊற்ற சொல்லி அதை திராட்சை ரசம் மாற்றி திராட்சை ரசத்தையும் கர்த்தர் என்ன செய்தார், கொடுத்தார். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தீர்க்கதரிசி மனைவிட்ட ஒரு குடம் எண்ணெய் தான் இருந்துச்சு. அதை வச்சு என்ன செய்ய அப்படின்னா எலிசா அவன்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது, அதங்க கொண்டு வான்னு சொல்லி பக்கத்து வீட்டிலலாம் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லி ஊற்றிக்கிட்டே இருந்தால் நிரம்பிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அதை வாசிப்போம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவள் நம்ம இப்போ என்ன சொன்னால் வீட்டில் பக்கத்து வீட்டில் போய் என்ன செய்யுங்க பாத்திரத்தை வாங்கிட்டு வாங்க சொன்னால் அவள் வாங்கிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிட்டு எண்ணெய் ஊற்றவும் எல்லா பாத்திரம் நிரப்பி பிற பாத்திரம் இல்லை என்று சொல்லும்போது எண்ணெய். அப்போ ஆண்டவர் 3 ஆசீர்வாதங்களை தருகிறார். தானியத்தை தருகிறார், திராட்சை ரசத்தை தருகிறார், எண்ணெயை தருகிறார். அப்போ 3 விதமான ஆசீர்வாதங்கள். தானியம் நமக்கு பசி ஆற்றுகிறது, வாழ்க்கையை வாழ வைக்கிறான்னு சொன்னோம்ல. ஆத்துமாவை கவலைப்படாத, குடோனில் இடித்து பெருசாக கட்டி தானியம் வேண்டிய மட்டும் இருக்கு அப்படின்னா அது ஒரு திருப்தி.
திராட்சை ரசம் கண்டிப்பாக இருக்கணும், ஒவ்வொரு வீட்டையும் அது இருக்கணும். அதான் அவன் திராட்சை ரசம் குறைப்பட்ட போதுன்னா அது குறைஞ்சா அதை கேவலமாக பேசும். உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான அவமானம் வராத அளவுக்கு திராட்சை ரசத்தை வந்து எண்ணெய், அது ஒரு அபிஷேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து உங்களை திருப்தியாக நடத்துவார். காட் பிளஸ் யூ.